ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ராஜன். ராஜன் வலிமையிலும் வீரத்திலும் தலை சிறந்தது. ஆனால் அதன் அகங்காரமும் பேராசையும் அதிகமாக இருந்தன. ஒவ்வொரு நாளும் ராஜன் பல விலங்குகளை வேட்டையாடி கொன்றது. ராஜனின் பயத்தால் மற்ற விலங்குகள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. விலங்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருவதைக் கண்ட மற்ற விலங்குகள் ராஜனிடம் ஒரு ஒப்பந்தம் பேச முடிவெடுத்தன. காட்டின் மூத்த யானை சிங்கத்திடம் சென்று, மன்னா, தாங்கள் இப்படி தினம் தினம் வேட்டையாடினால் காட்டில் உயிர்கள் இல்லாமல் போய்விடும். அதனால் நாங்கள் ஒரு யோசனை சொல்கிறோம். தினமும் ஒரே ஒரு விலங்கு மட்டும் உங்களது குகைக்கு வந்து உணவாக தானாகச் சென்றுவிடும். அதற்கு பதிலாக நீங்கள் தேவையின்றி மற்ற விலங்குகளை வேட்டையாடக்கூடாது என்று பணிவுடன் கேட்டது. ராஜன் சிங்கம் சற்று நேரம் சிந்தித்து, சரி, உங்கள் யோசனையை நான் ஏற்கிறேன். ஆனால் என்னை தேடி வரும் உணவு தாமதமானால் அல்லது வராமல் போனால் நான் காட்டிலுள்ள அத்தனை விலங்குகளையும் கொன்று விடுவேன் என்று கர்ஜித்தது. உடன்படிக்கை முடிந்தது. அன்று முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு ராஜனுக்கு உணவாக தானாக சென்றது. ஒரு நாள் ராஜனுக்கு உணவாக செல்ல வேண்டிய முறை ஒரு சின்னஞ்சிறு முயலுக்கு வந்தது. அதன் பெயர் மஞ்சு. மஞ்சுவுக்கு சிங்கத்தின் குகைக்குச் செல்ல பயமாக இருந்தாலும் தன் நண்பர்களை காப்பாற்ற வேறு வழியில்லை என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டது. வழக்கமாக விலங்குகள் சிங்கத்தின் குகைக்கு சரியான நேரத்தில் சென்றுவிடும். ஆனால் மஞ்சு வேண்டுமென்றே தாமதமாக சென்றது. அது வழியில் நின்று கிணறு ஒன்றை பார்த்து ஆழமாக யோசித்தது. ராஜன் சிங்கம் அன்று மிகவும் பசியுடன் இருந்தது. நேரம் கடந்தும் உணவு வரவில்லை என்ற கோபத்தில் குகைக்கு வெளியே வந்து கர்ஜித்தது. சத்தியத்தை மீறிவிட்டீர்கள். நான் இன்று எல்லாவற்றையும் வேட்டையாடப் போகிறேன் என்று ஆத்திரப்பட்டது. அப்போது மெதுவாக தாவிக்கொண்டு ராஜனின் முன் வந்து நின்றது மஞ்சு. முயலே, இவ்வளவு தாமதமா? எனது பசியை உனது சிறிய உடலால் தீர்க்க முடியுமா? அதிலும் இந்த தாமதம். இதற்கான தண்டனை கடுமையாக இருக்கும் என்று கோபத்துடன் உருமியது ராஜன். மஞ்சு பயந்தவாறு, மன்னிக்க வேண்டும் மன்னா, நான் வேண்டுமென்றே வரவில்லை. நான் சரியான நேரத்திற்குத்தான் வந்தேன். ஆனால் வழியில் என்னை தடுத்து நிறுத்தி பிடித்தது ஒரு சிங்கம் என்றது. என்னது? நான் தான் இந்த காட்டுக்கு ஒரே ராஜா? வேறு ஒரு சிங்கம் யார்? எங்கே இருக்கிறது என்று ஆத்திரத்துடன் கேட்டது. மன்னா, அது என்னிடம், நீ ராஜனுக்கு செல்ல வேண்டாம். நான் தான் இந்த காட்டுக்கு உண்மையான ராஜா. அவனது காலமெல்லாம் முடிந்தது. நீ எனக்குத்தான் உணவாக வேண்டும் என்று சொல்லி என்னை மிரட்டியது. அவனிடமிருந்து தப்பித்து வர எனக்கு மிகவும் நேரமானது என்றது. ராஜன் ஆத்திரத்தின் உச்சியிலிருந்தது. உண்மையான ராஜாவா? அவனது துணிச்சலைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கே அவன்? உடனடியாக என்னை கூட்டிச் செல் என்று கட்டளையிட்டது. மஞ்சு சிம்மத்தின் கோபத்தைக் கண்டு மகிழ்ந்து, நான் காட்டுகிறேன் மன்னா, வாருங்கள் என்று கூறி ராஜனை தான் வழியில் பார்த்த பழைய ஆழமான கிணறு ஒன்றுக்கு அழைத்துச் சென்றது. மன்னா, அந்த சிங்கம் இந்த ஆழமான கிணற்றுக்குள்தான் ஒளிந்திருக்கிறது. அது உங்களை பார்த்து பயந்து உள்ளே சென்று விட்டது என்றது. ராஜன் கிணற்றின் விளிம்பிற்குச் சென்று எட்டி பார்த்தது. நீர் நிறைந்திருந்த கிணற்றுக்குள் ராஜன் தனது இருவத்தின் பிரதிபலிப்பை பார்த்தது. ராஜனின் கோபமான முகத்தையும் கர்ஜிக்கும் கோலத்தையும் பிரதிபலிப்பு அப்படியே காட்டியது. ஓஹோ, இதுதான் நான் பேசிய சிங்கம். என்னை பார்த்து கர்ஜிக்கிறதா என்று எண்ணி ராஜன் தன் கோபத்தை அடக்க முடியாமல் வேறு சிங்கம் உள்ளே இருப்பதாக நம்பி, இந்த காட்டுக்கு ஒரே ஒரு ராஜாதான், அது நான்தான் என்று கர்ஜித்துக் கொண்டே தன் முழு பலத்துடன் கிணற்றுக்குள் குதித்தது. அந்த கிணறு மிகவும் ஆழமானதாகவும் நீர் நிறைந்ததாகவும் இருந்ததால் ராஜன் சிங்கத்தால் மேலே வர முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே ராஜனின் அகங்காரம் நீரில் மூழ்கியது. மஞ்சு முயல் நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் தனது நண்பர்களிடம் திரும்பிச் சென்றது.